அனைவருக்கும் எடப்பாடி அழகேசனின் அன்பு வணக்கம். வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் எனும் முதன்மை பதிவில் பதிவு 113 கண்ணீர் எனும் துணை தலைப்பிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம்மிடம் தோட்டாக்கள், துப்பாக்கிகள், அணு ஆயுதங்கள் என எண்ணிலடங்கா நொடியில் உலகத்தை தாக்கி அழிக்கின்ற ஆயுதங்கள் உள்ளன. அங்கே அரைகுறை ஆடையுடன் பாதி நிர்வாணமாக காட்சியளிக்கும் பக்கிரி பயல் காந்தியிடம் என்ன உள்ளது? வெறும் கையும் நெஞ்சில் சத்தியமும் என எவ்வளவு அடி கொடுத்தாலும் தாங்கிக் கொள்ளும் அகிம்சை எனும் ஆயுதம் உள்ளது. எவ்வளவு பயங்கரமான ஆயுதங்கள் நம்மிடம் இருந்தும் நிராயுதபாணியாக இருக்கும் காந்தியிடம் உள்ள அகிம்சை எனும் ஆயுதத்துடன் நான் தோற்று போனேன். என் செய்வது என இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு வென்ற அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் சர் வின்ஸ்டன் சர்ச்சில் உரையாற்றினார். அப்பேற்பட்ட அகிம்சையையும் வெல்லும் சக்தி படைத்த ஆயுதம் கண்ணீர், அதுவும் பெண்களின் கண்ணீர். தூசு எரிச்சல் காரணமாக வரும் கண்ணீர் அல்ல, நெஞ்சம் வெதும்பி உள்ளம் கசிந்து உணர்ச்சி மிகுந்து அடுத்தவரின் மனதை நிலைகுலைக்கச் செய்யும் ஆயுதம்தான் கண்ணீர். ஆண்களின் கண்ணீரை விட பெண்களின் கண்ணீர், பெண் குழந்தைகளின் கண்ணீர் எதிரில் இருப்போரின் இதயங்களை கரைத்திடும் கனமான ஆயுதம் ஆகும். அன்பின் வெளிப்பாடாக பெண்களிடம் இருந்து கண்ணீர் வந்தால் கொத்த வரும் பாம்பு கூட சுருண்டு படுத்து மண்டியிடும். பெண்கள் முன்பு காதலனை காலடியில் விழ வைக்கும் சக்தி படைத்தவை பெண்களின் கண்ணீர். தந்தையிடமோ தாயிடமோ கணவனிடமோ பெண்ணானவள் அவர்களது கண்ணீரால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்றாலும் அவள் முன் தோற்று போக செய்வாள். எதற்கும் கரையாத சில கல் நெஞ்சங்கள் இருக்கக்கூடும். எதிலும் விதிவிலக்கு போல் இருந்தும் பெரும்பாலான பெண்களின் கண்ணீரானது எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவை. இயற்கையை எடுத்துக்கொண்டால் பெண்ணினத்திற்கு ஆண்கள் அடிமைகளாகவே இருக்கிறார்கள். பெண்களை சுற்றி சுற்றியே இந்த உலகமும் இயங்குகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் பெண்ணானவள் அதிக சக்தி படைத்தவள். அந்த பெண்ணினும் அதிக சக்தி படைத்தவை பெண்களின் கண்ணீர். அவை ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டால் இந்த பிரபஞ்சம் மேலும் சிறப்புற்று உயிர்ப்புடன் செழிக்கும். இந்த பதிவு நிறைவு. இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு விருப்ப குறியீடு செய்யுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், கருத்தினை தெரிவியுங்கள், சந்தாதாரராகுங்கள். அப்படியே மணி குறியீட்டை அழுத்துங்கள். வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம்.